அருகே அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா குடியிருப்புக்கு மின் இணைப்பு வழங்க மின்சாரத்துறையினர் 50,000 ரூபாய் கேட்பதாக குற்றம் சாட்டியும் 10 வருடங்களாக இருட்டில் குடியிருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து அடிப்படை வசதி செய்து தர கோரிக்கை விடுத்த பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அருகே உள்ள சௌரியாபுரம் பொட்டத்திடல் கிராமத்தில் இலவச வீட்டுமனை குடியிருப்புக்கு மின் இணைப்பு கொடுக்க மின்சாரத்துறையினர் 50,000 ரூபாய் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டியும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று புகார் தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத சௌரியாபுரம் பொட்டத்திடல் பகுதியில் 28 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கடந்த 2004ஆம் ஆண்டு அரசால் வழங்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்டோர் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் இதுவரை தங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என்றும் மின் இணைப்பு பெற ஒரு வீட்டிற்கு 50,000 ரூபாய் பணம் தந்தால் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்சாரத்துறையினர் கூறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி எதுவுமே இல்லாத பகுதியில் மின்சாரமின்றி 10 ஆண்டுகளாக குடியிருந்து தவித்து வருவதாக மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்த பூம்புகார் எம்எல்ஏவை பார்த்து தங்கள் பிரச்சினைகளை கூறி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். நாளை நேரில் வந்து பார்த்து பிரச்சினைகளை சரி செய்து தருவதாக பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் வாக்குறுதி அளித்து சென்றார். சௌரியாபுரம் ஆக்கூர் முக்கிட்டு சௌரியாபுரம் பொட்டத்தடல் எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, லைன் வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த இருட்டிலே தான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு தரோம் எந்த வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. நாங்க இது வரைக்கும் மனு 1000கணக்கான மனு கொடுத்துருக்கோம், எந்த மனுக்கும் கொடுக்கல. இப்ப நாங்க ரைட்டு கட்டணும்னு சொன்னா 50,000 பணம் கட்டினாக்கா ஒரு வீட்டுக்கு 50,000 பணம் கட்டினா மேல வீட்டு லைன் எடுத்துக்கலாம்னு கேக்குறாங்க. நாங்க 50,000க்கு எங்க போக முடியும்? நாங்க பொழைக்கத்தான் புதுகம்பாக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க தேடு கடிச்சாலும் இல்ல, பாம்பு கடிச்சாலும் இல்ல, பள்ளி கடிச்சாலும் இல்ல, எது கடிச்சாலும் நாங்க அந்த இருட்டிலே தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சடார்னு கூப்பிடனா ஒரு வண்டி செலவு கூட எங்களுக்கு கிடையாது. நாங்க எந்த வசதி இல்லாத இது வரைக்கும் அந்த இருட்டுல தான் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டாக்க மனு கொடுத்தா செய்யறாங்க. இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. ஒரு குப்பை கொட்டுறதுக்கு இடம் கட்டிருக்காங்க. நாங்க அந்த இடத்துல குடி இருக்கோம். குப்பை கொட்டுறதுக்கு இடம் கட்டாங்க, நாங்க இல்லைன்னு மறைச்சிட்டோம். திரும்பி அதை குப்பை கொட்ட இடம் கொடுத்தா உங்களுக்கு வசதி செஞ்சு தரோம், இல்லைன்னு சொல்லி செய்ய முடியாதுங்கிறாங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? அதை நீங்க தான் சொல்லணும். கவர்மெண்ட்ல பட்டா கொடுத்த இடம் இது வரைக்கும் நாங்க அந்த இருட்டிலே குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கா எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்தோம், ஒருத்த கூட எங்களுக்கு அதுக்காக ஹெல்ப் எடுக்கல. என்ன செய்யலாம்? அடுத்த மனு நாங்க கொடுக்கணும்னு சொன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு நேரம் நாங்க போராட்டம் தான் பண்ணுவோம். அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.